ஏற்றுமதி செய்கிறார். அது மட்டுமல்ல, பூர்ணாயின் சித்த மருந்தகம் சித்தம் அந்த மருந்தானது இந்த ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு பல நிறுவனங்களை நிறுவி பிறகு என்ன செய்வார் தெரியுமா? எல்லாருக்கும் வாழ்க்கையை வகுத்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பிரம்மச்சாரியம், கிரகஸ்தம், வானப்பிரசவம், சன்னியாசம் அப்படின்ட்டு வாழ்க்கை நெறி வகுத்து வைத்திருக்கிறார்கள். சன்னியாசம் அப்படின்றது 60 வயசுல ஒருவன் தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் சமாதி அடைந்து இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை என்ன செய்ய போகிறார்கள், எப்படி அவர்கள் நிர்வகிக்கப் போகிறார்கள், அந்த மகாநிலாவும் போது கேள்விக்குறியை மணியை செய்து கிட்டத்தட்ட 18 பல்கலைக்கழகங்களோட தமிழகத்தில் எப்போது சைன் பண்ணி எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இந்த கல்வியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் மகிழ்ச்சி அவர்கள் கலிங்கர் கோயில் விழாவிற்கு இங்கே வரும்போது, சிறப்பு விழாவுக்கு வரும்போது இல்லத்தில் தங்கியிருந்தார். எஸ்டிஎம் என்ன செய்வார்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு தெரியாது சாமி, நீங்க சொல்ல தெரிஞ்சுக்கிறேன். வருஷத்துல அவர் வர்ற லாபத்துல அப்படியே 10% எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த வருஷமே எல்லாத்தையும் நகை பண்ணி வர அடுத்த வருஷத்துக்கு கரைப்பார்கள் பண்ணி போக மாட்டார். இந்த வருடம் லாபத்தில் வருகின்ற பணம் அடுத்த வருஷத்துக்கு அவர் கரைப்பாடு பண்றதில்லை. இந்த வருஷத்துக்கு அவர் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய ஒவ்வொரு மாதமும் அவருடைய எல்லா கம்பெனியில் இருந்தும் அவர் அக்கௌண்ட்டுக்கு பணப்பட வேண்டும். அவர் எக்ஸ்பெக்ட் போட்டு அவர்கள் தான் லாபம் அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு அவர் எல்லாம் வந்த அந்த ஆண்டில் எல்லாருக்கும் பல கோடி ரூபாய் இது வரைக்கும் அவர் நன்கொடை எடுத்திருக்கிறார். அறிவியல் கோயில் ஆடியருக்கு சரி, கிட்டத்தட்ட 150 திருக்கோயில்களையும் அப்படி 25-50 ஒரு லட்சத்தை கொடுத்திருக்கிறார்கள். கன்னியாகுமரியிலிருந்து காசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல ஆசிரமங்களிலே அவருடைய பணியாளர்கள். ஆனால் அவர் வழங்கிக் கொள்வது அவருக்கு சமயத்தில் நான் கொடுத்ததுக்கு அனுபவம் அப்படின்னு கேட்பாரு. நிறைய கூட்டிங்க அப்படின்னு சொல்ல ஒரு அப்படியே ஆகிட்டார். அது மாதிரி கேட்கக்கூடியவர் தன்னுடைய தாயின் தந்தையின் உயிரிழந்த வேட்பாளர். பணிக்குள்ள ஒரு பெரிய மாற்றக்கூடியவர், பழமை பெற்றவர். மேலும் ஒன்று மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா, யாரும் செய்யாத ஒன்று என்னன்னு சொன்னா, அவர் அருந்ததிய கிராமத்தை, தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை சத்து எடுத்து அங்கே இருந்து 275 வீடுகள் தேர்ந்தெடுத்து வீடுகள் கட்டி கொடுத்து, அந்த இருக்கிற பாத்திரம் கட்டி கொடுத்து, அந்த குழந்தைகள் 300 குழந்தைகளையும், அந்த ஊரில் இருக்கின்ற 300 குழந்தைகளையும் அது எந்த பள்ளியில் படித்தாலும் சரி அந்த பள்ளியிலேயே அவர்களுக்கு உணவு உரை அத்தனையும் வழங்கி திறந்தோர் பஸ்ஸில் வரை வைத்து ஒரு சொந்தமா பஸ் வைத்து அவர்கள் அழைத்து கொண்டு போய் விட்டு ஈவினிங் மற்றவர்கள் அத்தனை பேருக்கு ஒரு செயல்முறை உணவு வழங்கி 15 டீச்சர்களை வழங்கிட்டு அவர்களுக்கு எல்லாம் டியூஷன் சொல்லிக் கொடுத்து இப்படி அந்த ஊரையே அவர் மொத்தமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அங்க இருக்கின்ற உழைக்க முடியாத 40 பேருக்கு அவர் 3 வேலையும் உணவளிக்கிறார். இதை பார்த்தீங்கன்னா இந்து பேப்பர் எழுதியிருக்கிறார். தொட்டியில் இருந்து சுடுகாடு வரைக்கும் அவங்க மக்கள் அத்தனை பேருக்கு வேண்டிய உதவியை செய்து மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இதைத்தான் பெரிய பெரிய பரமாத்மாக்கள் பார்த்துட்டு, ஐயா இந்த மாதிரி ஒவ்வொரு தொழில்களும் ஒரு கிராமத்தை தத்தெடுத்திருந்தார். இந்த நாட்டின் கிராமம் என்பது ஏழையின் தலைமையே இருக்கிற எல்லா கிராமங்கள் மொழியில் இருக்குமே. அரசாங்கம் வேலை சொல்ல ஒன்று கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி அவர் ஒரு மாநில கிராமத்தை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய சேவைக்காகவே, அவர் செய்த சேவைகளுக்காகவே மத்திய அரசு அவர்களுக்கு பத்மஸ்ரீ என்ற அவார்டை வழங்கி சிறப்பித்திருக்கிறது. அவருடைய சிறப்புகளை சொல்வதாக ஒரு நூலை எழுத வேண்டும். உங்கள் சிறப்புமிக்க அவரை இன்று நம்முடைய சிறப்பை பத்மஸ்ரீ எஸ்கே பெரியார் அவர்களை நான் வழங்கியுள்ளேன். ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருக்கும் திரு தாமோதரம் பெரியார் அவர்கள் எங்கே எடுத்தார்கள், எப்படி
அந்த சொல்ல அந்த சொல்ல வேண்டாம் எப்படி சொல்றோம். அதாவது இறைவனுக்கும் பாடிய அம்மா அவர்களுக்கும் முதுநிலை பேராசிரியர் நரேந்திர தாமோதர் அவர்களுக்கு திருவள்ளுவர் போகிறார், அவதார புருஷர்கள் போகிறார், அவதார புருஷரான அருந்ததியவர் நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் எதை தேர்ந்தெடுத்து எத்தகைய வாழ்க்கை வாழ்த்து எதை அடைய வேண்டும். நிறைய பேருக்கு எதுக்காக பாடுறதுன்னு தெரியாது. சில பேருக்கு கேட்டா எப்படியாச்சும் பேசி கல்யாணம் பண்ணி வரைக்கும் இருக்கு கொடுக்குறாங்க, இல்லாட்டி அந்த வீடு கட்டி முடிகிற வரைக்கும் கொடுக்குறாங்க. அதல்ல, ஏன்னா வீடு கட்டக்கூடிய பணம் போயிடுவோம், பேசி கல்யாணம் முன்னாடியே பணம் போயிடுவோம், சொல்ல முடியாது. நாம் அனைவரும் எப்படி வாழ்ந்து எதை அடைய வேண்டும் என்று வேதமே நமக்கு காட்டி கொடுக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை லட்சியம் மிருகங்களை போல அல்லாமல் அந்த மோட்சத்தை, அந்த முழு மனநிறைவை, அந்த பேரானந்தத்தை, இன்பத்தை, ஆழ்ந்த அமைதியை, பேரன்பை அனுபவிக்க வேண்டும். மனிதர்களால் மட்டும் அதை அடைய முடியும். அதற்கான வழியைத்தான் ஆன்மீக கல்வி என்று சொல்லப்படுகிறது. இதுல ரெண்டு கல்வி, ஆன்மீகத்துல ரெண்டு அறிவு சொல்லப்படுகிறது. ஒன்று இன்பமாக வாழ்வது எப்படி, அதற்கு என்ன வழி. ரெண்டு பேரின்ப நிலையை அடைவது. இந்த ரெண்டை பற்றி 10 நிமிஷம் முடியறதுக்குள்ள நான் சொல்லணும்னு ஐயா பேசி முடிக்க